தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஆலயத்தின் முகப்பு தோன்றி இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் அழகிய சிற்பங்கள் உள்ளே இருக்குது. இந்த கோயிலோட ஒரு பெயரே சிற்பங்களின் கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 40,000த்துக்கும் அதிகமான சிலைகள் இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தானோ என்னமோ யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இந்த கோயில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் கோயில், இது மூணுமே சோழர்களோட பெருமையை நிலைநாட்டுறதுக்காக யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயில் 2ஆம் ராஜராஜனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் முழுசாக ஃபினிஷ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்திரன் யானையான ஐராவதம் வழிபட்டு சாபம் நீங்கிய கோயில் அப்படின்றதுனால இந்த கோயில் பேர் ஐராவதேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை எல்லாருமே பார்க்கணும் போய். ரொம்ப ரொம்ப அழகான கோயில். அங்கே அர்த்த மண்டபம், முக மண்டபம், ராஜகம்பீர மண்டபம், விமான மண்டபம், கருவறை மண்டபம், எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகான சிற்பங்கள் இருக்கும். நமக்கு சிவன் இங்கே மூலவர். சிவனை பார்த்துட்டு வெளியில் மக்கள் எல்லாருமே கோவிலை தான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் கூட அவ்வளவு அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அப்போது அந்த காலத்தில் இவ்வளோ நேர்த்தியாக கட்டப்பட்டுச்சு அப்படின்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு தடவையாவது நம்ம லைஃப்பில் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா அது இந்த கோயிலையும் சொல்லலாம். அதோட இங்கே தான் படிக்கட்டுகள், சரிகம பதனி படிக்கட்டுகள் இருக்குது. அதையுமே பூட்டு போட்டு லாக் பண்ணி பாதுகாப்பாக வச்சிட்ருக்காங்க. ஒரு படிக்கட்டுக்கும் ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்றது அது சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சிலைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. லைஃப்பில் எல்லாருமே ஒரு முறை ஏனும் போய் பார்த்துட்டு வரக்கூடிய கோயிலில் இந்த கோயில் கட்டாயமாக உண்டு. இதுடைய கோபுரம் அவ்வளோ ஒரு பிரமிப்பை கொடுக்கும். நான் போய் நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கோபுரத்தையே தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி இவ்வளோ அழகாக அந்த காலத்தில் செய்ய முடிஞ்சுது? எப்படி இது பாசிபிள்? எத்தனை பேர் இதுக்காக வேலை பார்த்துருப்பாங்க? இதை எப்படி இவங்க இவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க? அதெல்லாமே இன்றைக்குமே வியத்தகு விஷயந்தான். அதாவது இந்த இடத்த நல்ல பனி காலத்தில் மழை பெய்யும் போது போய் உள்ளே உட்காந்து பார்க்கணும். எல்லாருமே லைஃப்பில் ஒரு தடவைனாலும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தேங்க்யூ.